ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளவங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு என்னென்னு சொன்னால் அதே சினோ அதே கனடா அதே எல்லாம். ஆனால் ஒரே ஒன்று வித்தியாசம் என்னென்னு சொன்னால் ஒரு ஃப்ளைட் கனடாவில் டொரண்டோவில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ரங்குற நேரம் பார்த்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் பிரண்டு போதும் சினோவில் பிரண்டுட்டுது. அதுதான் இன்றைக்கு த்ரில்லிங்காக போய் கொண்டிருக்குது. ஆனால் ஃப்ளைட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் போச்சு. ஏன்னா அவ்வளோத்தில் காற்று அடித்து கொண்டிருக்கிறது, அவ்வளோத்தில் சினோ கொட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. இது என்னடா இந்த நேரம் பார்த்தாலும் சினோ காற்று அன்னைக்கு அறையால். ஏனென்றால் அந்த கொடுமையை பாருங்க, ஒரு பக்கம் காற்று அடிக்குது, இன்னொரு பக்கம் சினோ கொட்டி கொண்டிருக்குது, இன்னொரு பக்கம் கால் கீழே வைக்கலாதான் வலிக்கி கொண்டிருக்குது. இப்படி எல்லா பக்கத்தாலேயும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சினோஞ்ச கொடுமை தாங்கிலாதான். அத்தோட என்னன்னு சொன்னால் புயல் அடிக்குது, காற்று ஒரே அடியாக அடித்து கொண்டிருக்குது. இப்படி எல்லாமே ஒரே அடியாக அடிக்குது. அடிக்கும்போது இன்றைக்கு என்னென்னு சொன்னால் மக்கள் தங்கள் கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறார். விடியொழுமினோட நடக்கிற மக்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். காரில் வேலைக்கு போகிறவர்கள் வேலைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். வீட்டில் ஒர்க் செய்கிறவர்கள் ஒர்க் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சாப்பிட்றவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடையில் போய் இறைச்சி வாங்கி சாப்பிட்றவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் வழமைப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் சினோவோ அப்படியே மூடி கொண்டிருக்கின்றது. கனடா மூடுற அளவுக்கு வந்துட்டுது. ஒரு ஆளை மூடுற அளவுக்கு சினோ விட்டது. இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் நடப்பாதைகள் எல்லாம் சினோ. ஆனால் நடப்பாதைகளை அங்கே சினோ கிளீன் பண்ணுறது, சினோ கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் என்ன செய்கின்றோண்டோ பாருங்க, காற்று ஒரு பக்கம் அடிக்குது, ஒரு பக்கம் சினோ குவியல் குவியலாக இருக்கின்றது, ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சினோ வலிச்சு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் என்னென்னா அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அடே இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நாங்கள் விளையாடுறதுக்குன்னு சொல்லி குழந்தைகள் அம்மாமா சொல்லினோம் வாண்டு கையை பிடிச்சிருக்க குழந்தைகள் என்னென்ன விழுந்து விழுந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கனடாவில் செம சூப்பராக இருக்கின்றது இந்த கிழமை. இந்த கிழமை சில பேர் அழுது கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய காரை காணவில்லை என்று. சில பேர் ரெண்டு சவரை வச்சு கொண்டு என்ன செய்யணும்னு செய்யினால் காரை கிண்டி கொண்டிருக்கின்றார்கள், சினோவை கிண்டி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சினோ கிளீன் பண்ணினாத்தான் நாளைக்கு கொட்டும் சினோ வேந்து கூடிடும். ஆனால் கூட விடாமல் எல்லாத்தையும் கிண்டி கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு சில பேர்த்த கார் மூடி போயிட்டு பாருங்கள் எப்படி மூடிட்டு. இவர்கள் என்னென்னா ஓகே இந்த கார் இன்றைக்கு மூடட்டும், இன்றைக்கும் சினோ கொட்ட போகுது, நாளைக்கும் சினோ கொட்ட போகுது, அப்போ அதை என்னுடைய ஒரு ஏரியா மூடட்டும், நாளைக்கு சின்ன காரை எடுப்போம்னு திங்க் பண்ணுறார்கள். ஆனால் இது திங்கிங்கெல்லாம் கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு க்ளீன் பண்ணுறவர் உடனே அடிப்பேர் கடக்கண்டு எடுக்க சொல்லி. ஆனால் எல்லாம் கார் இறுகினா என்ன செய்வினம் எடுக்கலாது. அதன் காரணத்தான் சின்ன கொட்ட என்ன கணக்கு எடுக்கணும், போய் சின்னவை தள்ளி விடணும். ஒரு மத்தியாதக்கு ஒருக்கா காருக்கு உள்ள வர சின்னவை தள்ளி விடணும். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது நல்ல எக்ஸசைஸாக தான் இருக்கின்றது. பாருங்க இந்த மூத்து மேலால் சினோ கொட்டுவேன், காற்றுக்கு இதெல்லாம் அடிக்குது. அப்படி இருந்து நான் வெளியில் போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கு கடைக்கு போகணும். கடையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொருளை மறந்துவோம். உப்பை மறப்போம், இல்லை புளியை மறப்போம், அல்லது தக்காளி பழத்தை மறப்போம், ஏதாவது ஒன்று மறந்துடுவோம். அப்போ சமையலுக்கு தேவைப்படும். அப்போ என்ன செய்வோம், நாங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அப்போது கார் அடிக்கலாதானே, அப்போ நடந்து போக வேண்டியதான். ஒரு சாமான் 2 சாமானுக்கு வண்டிலையும் கொண்டு நடந்து போக வேண்டியதான். போய் வாங்கி கொண்டு வரணும். பாருங்க இப்படி அடிக்கிறது, வாய்கெல்லாம் அடிக்குது, மூக்கெல்லாம் அடிக்குது சின்னம். அப்படி இருந்து நல்ல ஜாக்கெட் போட்டு கொண்டு போகணும். வெளியில் நல்ல ஜாக்கெட், 2 லெதர் உடுப்பு போட்டு கொண்டு போகணும், ஷூ போட்டு கொண்டு போகணும், சொக்ஸ் போட்டு கொண்டு போகணும், நல்ல சொக்ஸ் போட்டு கொண்டு போகணும். இங்கே கேட்கக்கூடாது, ஷூ போட்டு கொண்டு போகணும். இங்கே நிறைய பேர் ஷூ இல்லாமல் போகிறார்கள், ஸ்லிப்பரோட போகிறார்கள். அப்படி நீங்கள் எல்லோரும் சொக்ஸ் ஷூ எல்லாம் போட்டு கொண்டு போகணும். போனால் தான் அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்.
பாருங்க இப்போ பாருங்க நான் இதாலேயே போய் கொண்டிருக்கணும். ஆனால் பாதியெல்லாம் வலிக்கவில்லை, இன்றைக்கு வலிக்கவில்லை. ஏன்னு நினச்சிட்டுன்னா இவர்கள் விடவில்லை வலிக்கிறதுக்கு. அதனுடைய நாம் ஒரு மாதிரி நடந்து கிடந்து அங்கால போயிட்டேன். போய் அங்கே பாருங்க இங்கே நிற்கிறேன், சிக்னலில் நிற்கிறேன். சிக்னலில் வந்து லைட்டே தெரியலை, என்ன கலரில் சிக்னல் விழுகுதுன்றே தெரியலை. ரெண்டாலும் ரெட் லைட்டுக்கு அதிலேயே நிற்கிறேன். நின்றுட்டு அங்கால போகிறேன். ஏன்னு சொன்னால் நான் அதில் அந்த கடை இருக்கின்றது, போயிட்டு விட போகிறேன். பாருங்க சினிமா கொட்டி கொண்டிருக்கின்றது. மக்களும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். எல்லா இடம் போகிறார்கள், வாரார்கள், எல்லாம் செய்கின்றார்கள். எவ்வளவுதான் சினிமா கொட்டினாலும் நாம் எங்களுடைய வேலையை செய்தே தான் ஆகணும்னு மக்கள் பாருங்க சுறுசுறுப்பாக இருக்கின்றார்கள். எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து ஸ்கூல் இல்லை, அதோட வந்து 2-வே ரோட்டெல்லாம் 1-வே ஆகிட்டுது. ஏன்னா அவ்வளோ சின்னனா குச்சொழுங்கியாக மாறிவிட்டார். சின்ன கொட்டுன்னு கொட்டி ஒரு சின்ன ஒழுங்கியாக மாறிவிட்டார். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இந்த இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஆர்ட்ஸை பாருங்கள், இது ஒன்று நல்லபடியான ஒரு வரைந்து வைத்திருக்கிறார்கள், அழகாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். அடிக்கடி எங்கேயாவது சிவர் வழியாக அப்படித்தான் வரைந்திருக்கும். அது ஒரு நல்லபடியான ஒரு ஆர்ட்ஸ். ஓகே, கூட வந்து என்னென்ன சிக்கனால் காத்தடித்து கொண்டிருக்கிறது, பயணம் காத்தடித்து கொண்டிருக்கிறது. நானும் விடாப்படியாக போய் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு வந்து எப்படியாவது நான் பிரியாணி சாப்பிடணும். அதுக்காண்டி தக்காளி பழம் வாங்க போகிறேன். பார்த்தீங்களா, அடை பனி பெய்தாலும் விடாமல் நான்டே பிரியாணி சாப்பிட்றேன்னு இருக்கிறேன்னு. பார்த்தீங்களா, வந்துட்டேன் கடைக்குள்ள வந்துட்டு அதில் நிற்கிறேன். வந்து நீ வாங்கி கொண்டு வீட்டை போகிறேன். பாருங்கள், திரும்ப போகும்போது உங்களுக்கு எல்லாம் சின்ன காட்டுறேன் அப்படின்னு பாருங்க. இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எப்படி எடுத்து போட்டாங்க. போகும் பெண்ணே துள்ளி கொண்டு போனால் என்ன பாட்டுத்தான் பாடணும் வேணுட்டு அப்படியே துள்ளி கொண்டு போயிடும்.
கொண்டு